போட்டித் தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கும் என் அன்பு மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தினமைந்து கணிதம்ன்ற ஒரு தொடர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல நம்ம இப்ப பார்க்க போறது பாத்தீங்கன்னா 41வது வீடியோ. ஓகேங்களா, 41 பார்ட். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள். 40 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஒரு வீடியோவுக்கு 5 கொஸ்டின் வச்சாலும் 4 5 20 200 கொஸ்டின் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இது வரைக்கும் 200 கொஸ்டினையும் ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதே மாதிரி சீரீஸை வந்து கண்டினியூவா கொண்டு வரட்டும். நம்ம ஆல்மோஸ்ட் வந்து 41வது பார்ட் வந்துட்டோம். நம்ம மொத்தம் 100 பார்ட் வீடியோ சொல்லியிருந்தோம். வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நமக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க, 20 ஆப்பிள்களின் அடக்க விலை. அடக்க விலைங்கிறது ஒண்ணு இல்ல, காஸ்ட் பிரைஸ். அப்போ நான் 20 டைம்ஸ் ஆஃப் காஸ்ட் பிரைஸ் எழுதிக்கிறேன். 16 ஆப்பிள்களின் விற்பனை விலைக்கு சமம். இது எதுக்கு ஈக்குவல் இருக்காங்க, 16 டைம்ஸ் ஆஃப் செல்லிங் பிரைஸ். செல்லிங் பிரைஸ்னா விற்பனை விலை. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். இதை நான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதுறேன். 5 × 4 20, 4 × 4 16. ஓகேங்களா, 4 × 4 16ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, அப்ப நான் என்ன பண்றேன், காஸ்ட் பிரைஸ் டிவைடட் பை செல்லிங் பிரைஸ்ன்னு கொண்டு வந்துடுறேன். அப்ப இங்க இருக்க 5ன்றது என்ன ஆயிரும், ஈக்குவல் ஆன்சர் போகும்போது டிவிஷன்ல போகும். அப்ப 4/5. அடக்க விலைங்கிறது 4 ரூபாய், விற்பனை விலைங்கிறது 5 ரூபாய். அப்ப நமக்கு எவ்வளவு லாபம், லாபம்ன்றது பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ங்கிறது பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ்ல இருந்து காஸ்ட் பிரைஸை மைனஸ் பண்றதா நமக்கான ப்ராஃபிட், லாபம்னு சொல்லுவாங்க. செல்லிங் பிரைஸ்ங்கிறது 5 ரூபாய், காஸ்ட் பிரைஸ்ங்கிறது 4 ரூபாய். அப்ப எவ்வளவு லாபம், 1 ரூபாய் லாபம். அதோட பெர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. எப்பவுமே நம்மளோட அடக்க விலைங்கிறது 100% இருக்குங்க. அடக்க விலைங்கிறது 100% இருக்கும். அடக்க விலைங்கிறது எவ்வளவு, 4 ரூபாய். அப்போ 100%க்கு நேரம் 4 ரூபாய் எழுதிக்கிட்டேன். நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்கறாங்க. ப்ராஃபிட்டோட அமௌண்ட்ங்கிறது 1. 1க்கு நேரம் எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். சிம்பிளா கிராஸ்ல இருந்தா மட்டும் மல்டிப்ளை பண்ணும், மீதி எந்த சைட்ல வேணாலும் சிம்பிளை பண்ணிக்கலாம். நான் 100ஐயும் 4ஐயும் கட் பண்றேன். ஓகேங்களா, 4ஆல கட் பண்றேன். 1 4 4 25 × 4 100. அப்ப நமக்கான ப்ராஃபிட் பர்சன்டேஜ், லாப சதவீதம் அப்படிங்கிறது எவ்வளவு சதவீதம், 25%. சார் இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரிஜினல் கொஸ்டினை வச்சு மட்டும்தான் நம்ம கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். வெளியே அதர் சோர்சஸை வந்து நம்ம எதுவும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கல. ஓகேங்களா, நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்களா. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரீசெண்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், நிகழ்தகவு அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, ஒரு பகடியை உருட்டும் பொழுது, அப்ப ஒரு டைஸை உருட்டும் போது நமக்கு என்னென்ன ப்ராபபிலிட்டி கிடைக்கலாம், 1ல இருந்து 6ன்ற வரைக்கும் நம்பர்ஸ் வந்து கிடைக்கலாம். ஓகேங்களா, அதுல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, 4ஐ விட பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவுன்னு கேட்டிருக்காங்க. 4ஐ விட பெரிய எண்ணுங்கிறது எது, 5 6. அப்ப எத்தனை நம்பர் கிடைச்சிருக்கு, 2 நம்பர் கிடைச்சிருக்கு. டோட்டல் அவுட்கம்ங்கிறது என்ன, ஒரு டைஸ் உருட்டும் போது மொத்தம் 6 சைடு இருக்கும். அப்ப டோட்டல் அவுட்கம்ங்கிறது 6. இதை சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதணும்னா நமக்கு நிகழ்தகவு என்னன்னு தெரிஞ்சிடும். நமக்கு என்ன கேட்கறாங்களோ அதை நியூமரேட்டர்லயும், அந்த என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட மொத்த அளவை கீழேயும் எழுதிக்கணும், டினாமினேட்டர்ல எழுதிக்கணும். ஓகேங்களா, பகுதியில எழுதிக்கணும். 1 2 2 3 × 2 6. அப்ப இந்த கொஸ்டினுக்கான நிகழ்தகவு என்ன, 1/3. இதே நான் உங்ககிட்ட என்ன கொஸ்டின் கேட்கிறேன்னா, ஆரோட பகா காரணி, ஆரோட பிரைம் ஃபேக்டர் வந்து பிரைம் ஃபேக்டர், பகா காரணியோட நிகழ்தகவு என்ன அப்படின்றத உங்களுக்கான கொஸ்டின். ஆரின் பகா காரணியோட நிகழ்தகவு என்ன அப்படின்றத உங்களுக்கான கொஸ்டின். இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல சொல்லிருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல வந்து ஃபயர் சிம்பிளை மட்டும் போட்டு விட்டுருங்க நண்பா நண்பி. நமக்கான தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். நமக்கான தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ன்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். ரொம்பவே சிம்பிள் தான். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, 144 மற்றும் 216 ஆகிய எண்களால் சரியாக வகுபடக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி மிகச்சிறிய 5 இலக்க எண்ணு கேட்டாங்கனாலே என்ன பண்ணணும்னா, 9ஆல டிவைட் ஆகுதா அப்படின்றத மட்டும் செக் பண்ணா போதும். கண்டிப்பா 9ஆல டிவைட் ஆகுறது மட்டும்தான் நமக்காக ஆன்சரா இருக்க போது. வாங்க செக் பண்ணிடலாம். எப்படி சார் 9ஓட டிவைட் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா, 9ஓட டிவிசிபிலிட்டி ரூல், வகுபடும் தன்மை விதி வந்து நமக்கு தேவை. எப்படி சார் நம்ம அந்த வகுபடும் தன்மை விதியை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒண்ணு இல்ல, கொடுத்திருக்க நம்பர்ஸை வந்து ஒவ்வொரு டிஜிட்ஸையும் ஆட் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு டிஜிட்ஸையும் ஆட் பண்ணி பாக்குறப்போ 9 அல்லது 9ஓட மடங்கு கிடைக்கணும். ஓகேங்களா, அப்ப ஆப்ஷன் ஏல பாருங்க, 1ஐயும் 8ஐயும் கூட்டும் போது 9ன்னு கிடைக்கும். சோ இது ரெண்டும் 9ஆல வகுபடும். பேலன்ஸ் பாருங்க, 26 இருக்கு. சோ 2ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 8ன்னு கிடைக்கும். 8 வந்து 9ஆல டிவைட் ஆகுமா, ஆகாது. ஆனா பிஏ செக் பண்ணி பாருங்க, 9ஆல டிவைட் ஆகும். எப்படி சார், 1ஐயும் 8ஐயும் கூட்டும் போது 9ன்னு கிடைக்கும். சோ 9ஆல 1 8ங்கிறது அடி ஆகும். அதே மாதிரி 3ஐயும் 6ஐயும் கூட்டும் போது 9 ஆகும். சோ இந்த ஹோல் நம்பரே வந்து அப்போ
9ஆல டிவைட் ஆகும். சோ மிகச்சிறிய 5 இலக்க எண் அப்படின்னு கேட்டாங்கனாலே 9ஓட டிவிசிபிள் ஆகிற நம்பர் தான் நமக்கான ஆன்சரா இருக்கும். செக் பண்ணி பார்த்தலாம் பேலன்ஸ் இருக்க ஆப்ஷனையும். 10468 கொடுத்துருக்காங்க. இதுல 1ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணா 9 கிடைக்கும். சோ இது ரெண்டும் 9ஆல வகுப்படும். 6 + 4 10. 10ங்கிறது எக்ஸாக்டா 9ஆல டிவைட் ஆகாது. அதே மாதிரி ஆப்ஷன் டி செக் பண்ணி பாருங்க. 1ஐயும் 8ஐயும் வகுத்தோம்னா 9ஆல வகுப்படும். 1 + 6 7. 7 வந்து 9ஆல எக்ஸாக்டா டிவைட் ஆகாது. சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு மிகச்சிறிய 5 இலக்க எண் ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர் ஆர் லீஸ்ட் 5 டிஜிட் நம்பர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர் அல்லது லீஸ்ட் 5 டிஜிட் கேட்டாங்கனால என்ன ஷார்ட்கட்? 9ஓட டிவைட் ஆகிற நம்பர் தான் நமக்கான ஆன்சரா இருக்கும். ஓகேங்களா, அந்த நம்பர் வந்து கண்டிப்பா 9ஆல மட்டும்தான் டிவைட் ஆகும். வேற எந்த நம்பராலையும் டிவைட் ஆகிறது ஆன்சரா வராதுன்னா 9ஆல வகுத்துச்சுன்னா நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் தான். நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? ரேஷியோ ப்ரொபோர்ஷன் படி கொடுத்துட்டு நமக்கு பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பர்சன்டேஜ் டாபிக்னே எடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு குடும்பத்தில் பொங்கல் கொண்டாட்டத்திற்காக வீட்டை சுத்தம் செய்வதற்கு வேலையை 1:2:3 என்ற விகிதத்தில் பிரித்து கொண்டனர் எனில் வேலையின் ஒவ்வொரு பகுதியையும் சதவீதமா மாற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்? மொத்த பகுதிங்கிறது என்ன? 3 ரேஷியோ ஆட் பண்றதா மொத்த பகுதி. அப்போ 6ன்னு கிடைக்கும். அதை நான் 100% வச்சுக்கிறேன். ஓகேங்களா, 100% வச்சுக்கிறேன். இதுல 1ங்கிறது பாத்தீங்கன்னா எக்ஸ், 2ங்கிறது ஒய்ன்னு எடுத்துக்கிறேன், 3ங்கிறது இசட்ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப எக்ஸ்ன்றவர் எவ்வளவு பகுதி ஒர்க் பண்ணிருக்காரு? ஒரு பகுதி ஒர்க் பண்ணிருக்காரு. அதோட பர்சன்டேஜ் வந்து நமக்கு தெரியாது. சோ நான் பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். இதை சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதலாம். ரொம்ப சிம்பிள். இதை டிவைட் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? கிராஸ்ல இருந்தா மட்டும் மல்டிப்ளை பண்ணணும். இது எந்த சைட்ல வேணாலும் சிம்பிளை பண்ணிக்கலாம். நான் 2ஆல் அடிக்கிறேன். 3 × 2 6, 50 × 2 100. அப்ப 50 3ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு எக்ஸோட பர்சன்டேஜ். அதுக்காக தான் நான் எக்ஸ், ஒய், இசட்னு எடுத்திருக்கேன். எக்ஸோட பர்சன்டேஜ் தெரிஞ்சிடும். அப்ப எக்ஸோட பர்சன்டேஜ்ங்கிறது என்ன? 50/3. எப்படி சார் 50/3ன்னு எடுத்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் பர்சன்டேஜையும் 3 மல்டிப்ளை பண்ணா 3x பர்சன்டேஜ்னு கிடைக்கும். அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 1ஐயும் 50 மல்டிப்ளை பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். 1ஐயும் 50 மல்டிப்ளை பண்ணா 50 அப்படின்றதான் கிடைக்கும். அதனாலதான் நான் டைரக்டா 50/3 எழுதிட்டேன். 50ல எத்தனை 3 இருக்கு? 16 × 3 48. 16 × 3 48. பேலன்ஸ் வந்து 2. சார் அந்த மீதி என்ன சார் பண்றதுன்னா பின்னத்துல எழுதிருங்க. ஓகேங்களா, பின்னத்துல எழுதுறப்ப என்ன கிடைக்கும்? 2/3. சார் இந்த 3 எங்க சார் இருந்து வந்துச்சுன்னா நம்ம 3ஆல தான் டிவைட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த 3ஆல தான் நானும் கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஒய் கண்டுபிடிக்கலாம். 100%ங்கிறது மொத்த ரேஷியோ 6. ஒய்ன்றது என்ன? 2 பங்கு வேலை செஞ்சிருக்காங்க. அதோட பர்சன்டேஜ் நமக்கு தெரியாது. ஸோ ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். 2ஆல் அடிக்கிறேன். 1 2 2 3 × 2 6. 1 3 3 33 × 3 99. 100ல 99 போச்சுன்னா பேலன்ஸ் வந்து நமக்கு 1ன்னு கிடைக்கும். நம்ம 3ஆல கட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒய்யோட பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 33 1/3%. இதே மாதிரி இசட்டுக்கு கண்டுபிடிச்சிடலாம். 100% அப்படிங்கிறது நமக்கு 6 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இசட்ன்றவர் எவ்வளவு ரேஷியோல ஒர்க் பண்ணிருக்காரு? 3 பங்கு வேலையில ஒர்க் பண்ணிருக்காரு. இசட்டோட பர்சன்டேஜ் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ 3ஆல் அடிக்கிறோம். 1 3 3 2 × 3 6, 1 2 2 50 × 2 100. அப்ப நமக்கு எக்ஸோட பர்சன்டேஜ் என்ன? 16 2/3. ஒய்யோட பர்சன்டேஜ் என்ன? 33 1/3. இசட்டோட பர்சன்டேஜ் என்ன? 50. அப்போ நமக்கான ஆன்சர் பாருங்க, ஆப்ஷன் டில இருக்கு. ஸோ இவ்வளவுதாங்க இதுக்கான ஆன்சரு. நம்ம வீடியோ பிடிச்சுன்னா முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்க நண்பா. நம்ம வீடியோஸ் வந்து வியூ பண்றவங்க ரொம்ப கம்மியா இருக்குங்க. இதுக்கு பின்னாடி நாங்க ரொம்ப உழைச்சு கொடுக்குறோம். ஸோ அதுக்கான பலனா எங்களுக்கு வியூஸ் மட்டும் அதிகமானா போதும், நம்மளோட சப்ஸ்கிரைப் கவுண்ட் மட்டும் அதிகமாகட்டும். ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி ஃப்ரீ டெஸ்ட் வேற கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஃப்ரீ டெஸ்ட்ல ஜாயின் பண்ணோம்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை பில்லிங் கொடுங்க. ஓகேங்களா, 8122431304 நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு willing to join free test அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. willing to join free testன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா, மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டீடைல்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு வச்சிருவாங்க. உங்களுக்கு டெலகிராம் குரூப்ல ஆட் பண்ணிடுவாங்க. அந்த டெலகிராம் குரூப்ல தான் டெஸ்ட் லிங்க் எல்லாமே கொடுக்கப்படும். ஓகேங்களா, மறக்காம அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா கூட்டுத்தொடர் வரிசை, சாரி ஸ்பெஷல் சீரீஸ்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். சிறப்பு தொடர் வரிசை அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, 1³ + 2³ + 3³ அப் டு எக்ஸெட்ரா இந்த தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால், அப்ப என்னன்னு கேட்டிருக்காங்க. அதோட கூடுதல் வந்து
6084 கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முதல் எண் கணங்களின் கூடுதல், முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல், அதுக்கான ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். என்ன சார் ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னா n into n plus 1 by 2 the whole squared. இதுதான் நமக்கான கூடுதலுக்கான ஃபார்முலா. அதோட வேல்யூ தான் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, நமக்கு 6084 கொடுத்திருக்காங்க. ஸ்கொயரோட வேல்யூ தான் 6084. இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சோ இங்க இருக்க பவர் வந்து ஈக்குவல் ஆன்சர் போகும்போது என்ன மாறிடும், ஸ்கொயர் ரூட்டா மாறிடும். அப்ப n into n plus 1 டிவைடட் பை 2 ஓட வேல்யூ என்ன, ரூட் ஆஃப் 6084. ஓகேங்களா. ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறப்போ லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட்டை பிரிச்சுக்கோங்க. இதுல யூனிட் டிஜிட் கடைசி இலக்கம் வந்து என்ன இருக்கு, 4 இருக்கு. கரெக்ட்டுங்களா. எதெல்லாம் ஸ்கொயர் பண்ணும்போது 4 முடியும், 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4 முடியும், 8 ஸ்கொயர் பண்ணும்போது 4 முடியும். ஓகேங்களா. அப்ப 8 into 8 64, கடைசியில 4 முடிஞ்சிருக்கு, அதனால 8 எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 60 விட கம்மியா அல்லது அதுக்கு ஈக்குவலா இருக்க ஸ்கொயர் நம்பர் என்ன, 7 into 7 49, 8 into 8 64, அதாவது 64 தாண்டி போயிருச்சு. ஸோ கம்மியா இருக்கிறத எடுத்துக்கணும். 7ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் நமக்கு 49ன்னு கிடைச்சிருக்கு, எக்ஸாக்ட் ஸ்கொயர் வேல்யூ. ஸோ நமக்கு 2 வேல்யூ கிடைச்சிருக்கு. எப்படி சார் நம்ம ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இதுக்கான மிட் வேல்யூ பாத்தீங்கன்னா எப்பயுமே 75, 5ன்னு முடியறதா மிட் வேல்யூவா இருக்கும். 75ஓட ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஈஸி. தனியா 5 மட்டும் ஸ்கொயர் பண்ணீங்க 25, 7க்கு அப்புறம் வர நம்பர் என்ன 8, அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 56 25ங்கிறதா 75ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்போ 56 25 விட நமக்கு 60 84ங்கிறது அதிகமா இருக்கு. ஸோ அதிகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா 72 வர்றதுக்கு சான்ஸே இல்லை. அப்போ 6084ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன, ரூட் வேல்யூ 78. அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, n into n plus 1 டிவைடட் பை 2 ஓட வேல்யூ 78ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இங்க இருக்க 2 ஈக்குவல் ஆன்சர் போகும்போது மல்டிபிளிகேஷனா போயிடும். அப்ப 2 அடுத்தடுத்த எண்களை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கணும், 78 into 2, 78 2 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், 156ன்னு கிடைக்கணும். 2 அடுத்தடுத்த நம்பரோட பெருக்கல் பலன் வந்து 156. எந்த 2 நம்பரை அடுத்தடுத்து பெருக்கணும் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஆப்ஷன்ல பாருங்க, நமக்கு 4 ஏதாவது 6 மாற்ற முடியுமா, நமக்கு அடுத்தடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது 12ஐயும் 13ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 156ன்னு கிடைக்கும். அதாவது 12ஐயும் 13ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 156 கிடைக்கும். இதுல நமக்கு என்னோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்ப எண்ணுக்கு பதில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 12ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 12. சார் இது ப்ரொசீஜர் படி சால்வ் பண்ணிட்டீங்க, எப்படி சார் இதை ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். கரெக்டுங்களா. இரு அடுத்தடுத்த எண்களின் பெருக்கல், இரு அடுத்தடுத்த எண்களின் பெருக்கல் பலன். எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 2 times ஆஃப் ரூட் ஆஃப் கூடுதல் அப்படின்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். சார் என்ன சார் 2, நம்ம ஃபார்முலால இருந்து தாங்க இந்த ஃபார்முலா இந்த ஷார்ட்கட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். எப்படி சார் அப்படின்னா, கியூபுக்கோட ஃபார்முலா என்ன, n into n plus 1 by 2 the whole square. இதுதான் இதுக்கு கூடுதலுக்கான ஃபார்முலா. கரெக்டுங்களா. இந்த சைடு நான் கூடுதல் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, கூடுதல் வச்சுக்கிறேன். இங்க பவர்ல 2 இருக்கிற ஈக்குவல் ஆன்சர் போகும்போது என்ன மாறிடும், ஸ்கொயர் ரூட்டா மாறிடும். அப்ப n into n plus 1 by 2 equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் கூடுதல். ஓகேங்களா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் கூடுதல். இங்க டிவிஷன்ல இருக்க 2 ஈக்குவல் ஆன்சர் போகும்போது என்ன மாறிடும், மல்டிப்ளிகேஷனா மாறிடும். அப்ப n into n plus 1ங்கிறது என்ன மாறிடும், 2 times ஆஃப் ரூட் ஆஃப் கூடுதல் மாறிடும். இதுல n into n plus 1ங்கிறது என்ன, 2 அடுத்தடுத்த நம்பர். அதாவது n-க்கு வந்து 12 போட்டோம்னா n plus 1ங்கிறது என்ன 13ன்னு கிடைக்கும். அதனாலதான் இரு அடுத்தடுத்த 2 consecutive நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்னு போட்டிருக்கோம். அதுதான் இந்த இடத்துல டேர்மா கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இதுதான் இதுக்கான ஷார்ட்கட்டா சொல்லியிருக்கோம். ஸோ 2 into ரூட் ஆஃப் 6084. 6084ஓட ரூட் வேல்யூ என்ன, 78ன்னு கண்டுபிடிச்சோம். 78 2 மல்டிப்ளை பண்ணா 156ன்னு கிடைக்கும். எந்த அடுத்தடுத்து 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது 156 கிடைச்சிச்சு, 12ஐயும் 13ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 156ன்னு கிடைச்சிச்சு. நமக்கு இதுல என்னோட வேல்யூ தான் தேவை. ஸோ சின்ன வேல்யூ தான் எப்பயுமே ஆன்சரா வரப்போகுது. நமக்கான ஆன்சர் என்னப்போ 12 என்பது தான் விடை. ஓகேங்களா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டுமே சிமிலர் தான். இதை நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு வராம இந்த ஒரே ஒரு ஃபார்முலாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்க சொல்றோம். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் தான். 2 into ரூட் ஆஃப் கூடுதல் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். இதே மாதிரி அடுத்த ஒரு பார்ட் வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.